அனைவருக்கும் வணக்கம். இது நவில்துறம் நூல்நய அமைப்பின் நிகழ்வு 94. இதில் கலந்து கொண்ட அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களையும் பள்ளி கல்லூரி மாணவர்களையும் வருக வருக என்று இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். இதிலே குன்றக்குடி அடிகளாரின் பிறந்த நாள் நூற்றாண்டு சிறப்பு தொடர் இது. இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பங்கெடுப்பு நிகழ்வு. இதிலே இன்றைய தினம் திருக்குறள் காட்டும் நீதி சிந்தனை செல்வம் நூல் பற்றிய நயவுரை வழங்குபவர் வி சிந்தானிகா அவர்கள். அவர்கள் எஸ்ஆர்வி திருச்சி பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. அவர்கள் மிகவும் பேச்சாற்றல் அதிகப்பட்டவர். பல பேச்சு போட்டிகளில் தனக்கென இடம் பிடித்த திறமையாளர். வாசிப்பை சுவாசமாக கொண்டவர். குறிப்பாக குரல்பால் ஈர்ப்பு மிக கொண்டவர். குரல் காட்டும் நீதி மற்றும் திருக்குறளின் சிந்தனை செல்வம் பற்றி இன்று பேச உள்ளார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இதில் கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வை சிந்தானிக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பேசலாம் அம்மா. நன்றி ஐயா. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் சிந்தானிகாவி, 12ஆம் வகுப்பு மாணவி, எஸ்ஆர்வி சீனியர் செகண்டரி பப்ளிக் பள்ளி, பிராட்டியூரிலிருந்து. குன்றக்குடி அடிகளார் இந்த பெயர் எனக்கு புதிதல்ல, ஆனால் இவர் எனக்கு புதியவரே. சில மாதங்களுக்கு முன்பு நான் படித்த ஆர் பாலகிருஷ்ணன் ஐயாவின் 2ஆம் சுற்று என்ற நூலில் இந்த பெயரை கடந்து சென்றேன். அதில் அவர் குன்றக்குடி அடிகளார் சுழற்கேடயத்தை பரிசாக பெற்றிருந்தார். பிறகு ஒரு முறை ஆசிரியர் வகுப்பில் இவருக்கும் பெரியாருக்கும் இருக்கும் உறவை கூறினார். இந்த நூலை படிப்பதற்கு முன் இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. படிக்க ஆரம்பித்தேன். உலகமே சமயங்களை மக்களை பிரிக்கும் சக்தியாக பார்த்த போது அடிகளார் சமயங்கள் காட்டும் வழியே மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக பார்க்கிறார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற ஆசை, தமிழ் மீது இவர் கொண்ட பற்று என அனைத்தும் என்னை வியப்பில் ஆற்றியது. நாம் எப்பொழுதும் சுதந்திர தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் என தினத்தை மட்டுமே பயன்படுத்தி வந்தோம். ஆனால் அது தினமல்ல, நாள் என பயன்படுத்த வேண்டும் என இவர் அறிவுறுத்தியது இவருக்கு தமிழின் மீது இருக்கும் பற்றை உணர்த்துகிறது. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறள் அனைத்து காலத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் ஏற்றவாறு அமைந்துள்ள ஓர் அருமையான நூல். திருக்குறளின் பெருமையை கூற ஒரு யுகம் போதாது. வாழ்வியல் நெறிமுறைகள், கடமைகள், கல்வி, ஒழுக்கம் என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஓர் பெருங்கடல். அத்தகைய பெருங்கடலில் இருந்து அடிகளார் அழகிய முத்துக்களை அழகுற விளக்குகிறார். திருக்குறள் வெறும் இலக்கிய நூல் அல்ல, அது நமக்கு கிடைத்த ஓர் அமிழ்தம். அமிழ்தத்தை அடிகளார் கையால் சுவைப்பது ஓர் அருமையான அனுபவமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒருவர் எழுதிய நூலாகிய திருக்குறளை நாம் இன்றளவும் போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏன், அவர் எழுதிய கருத்துக்கள் இன்றைய நவீன சமூகத்திற்கு ஏற்றதாக அமைகிறது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான திருக்குறள் அற இலக்கியமாக காணப்படுகிறது. திருக்குறள் ஒரு தலை சிறந்த படிப்பாகவும் தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான நூலாகவும் பார்க்கப்படுகிறது. திருவள்ளுவர் திருக்குறளில் எது சரி, எது தவறு, தவறு எப்போது சரியாகிறது என அனைத்தையும் கூறுகிறார். பழங்கால அரசுகள் திருக்குறளை அங்கீகரித்ததா, போற்றியதா என்பதற்கு நம்மிடம் போதிய அளவு தரவுகளோ சான்றுகளோ இல்லை. ஆனால் இன்றைய அரசும் சமுதாயமும் திருக்குறளை அங்கீகரிக்கிறது. பள்ளிகளில் திருக்குறள் பாடமாக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கின்றன. திருக்குறள் காட்டும் வழிகளை நாம் பின்பற்றுகிறோமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அதன் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறோம். வள்ளுவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்கிறார். அதாவது படிக்க படிக்க ஒருவரிடம் அறிவு ஊறும். அதுபோல நம் வாழ்வில் திருக்குறளை படிக்க படிக்க வாழ்வியல் அனுபவங்கள் பெருகுகின்றன என்கிறார். பைபிளுக்கு அடுத்து அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ற சிறப்பு திருக்குறளுக்கே சேரும். திருக்குறள் ஒரு மனிதனின் வாழ்வில் முக்கியமான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை கூறுகிறது. இதில் அறத்துக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. ஏனென்றால் அறவழி வாழ்வே மிக சிறந்த வாழ்வு என கருதுகிறார் வள்ளுவர். திருக்குறள் காட்டும் நீதி.
நீதி என்றால் என்ன? அனைவருக்கும் அனைத்தும் ஒரே முறையில் கிடைத்தால் அதை நீதி என்கிறோம். திருக்குறள் ஓர் நீதி நூல். தன்னிடம் இருக்கும் அனைத்து குறள்களிலும் ஏதேனும் ஒரு நீதியை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. நம் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் நீதிகளை கொண்டது. ஒரு மொழியின் சிறப்பு அது உள்ளடக்கிய நூல்களை பொறுத்து என கூறுவார்கள். அதுபோல தமிழ் எத்தனை நூல்களை உள்ளடக்கி இருந்தாலும் அதில் மகுடமாக விளங்குவது திருக்குறளே. திருவள்ளுவர் எவ்வாறு நீதியை விளக்குகிறார் என அடிகளார் சிறப்புற விளக்குகிறார். இங்கு திருவள்ளுவரின் சிந்தனைகள் கிரேக்க சிந்தனையாளர் சாக்ரட்டிஸுடன் ஒப்பிட்டு போவதாக அடிகளார் குறிப்பிடுகிறார். அதற்கு சான்றாக முடியாட்சியை சுட்டிக்காட்டுகிறார். வள்ளுவர் முடியாட்சி மக்களை தழுவிய ஆட்சியாக அமைய வேண்டும் என்கிறார். இதை குடிதழி கோலாச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு என்கிறது வள்ளுவம். அதாவது எந்த மன்னன் தன் குடிகளை அணைத்துக் கொண்டு ஆட்சியை நிலைநிறுத்துகிறானோ அவனது அடிகளை தழுவி இவ்வுலகம் நிலை பெறும் என்கிறார் வள்ளுவர். இந்த காலத்தில் அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் மக்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று வள்ளுவம் விளக்கிறது. அதிகாரம் மக்களின் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்பதை முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்கிறது வள்ளுவம். அதாவது எந்த ஒரு மன்னன் அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தி ஆட்சி செய்து தன் மக்களை காப்பாற்றுகிறானோ அவனை மக்கள் தெய்வம் என போற்றுவார்கள் என குறிப்பிடுகிறது. முதலில் ஆட்சி என்பது மக்களை தழுவி அமைய வேண்டும். பிறகு அதிகாரம் என்பது மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதுபோல தன் மக்களை ஒரு அரசன் சமமாக நடத்த வேண்டும். சாதி, மதம், பிறப்பு, குலம், கோத்திரம் என்ற எந்த அடிப்படையிலும் பிரித்து பார்க்க கூடாது என்கிறது வள்ளுவம். அரசின் முன்பும் சட்டத்தின் முன்பும் அனைத்து மக்களும் சமமே. பிறப்பில் வேறுபாடுகளை கற்பிப்பது தமிழர் மரபல்ல என்பதை பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிறது வள்ளுவம் என பிறப்பில் அனைத்து உயிர்களும் சமமே என்கிறது. இதை இன்றைய சட்டங்கள் மனித உரிமை என்கிறது. பிறக்கும் அனைத்து உயிருக்கும் இயற்கையாகவே மனித உரிமை இருக்கிறது. இதை எந்த அரசாலும் எந்த சக்தியாலும் பறிக்க இயலாது. இன்று அரசுகள் தம் குடிமக்களை மனித உரிமையுடன் நடத்தவில்லை என்றால் அதில் ஐநா சபை தலையிட்டு தீர்வு காணலாம். இவ்வாறு ஆட்சி முறை, அதிகார ஒழுங்கு, மனித உரிமை என்பதோடு திருக்குறளின் நீதி நின்று விடுவதில்லை. திருவள்ளுவர் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். அனைத்து துறையின் நீதியையும் தனி மனித நீதியையும் நேர்த்தியாக விளக்குகிறார். அவர் காட்டும் நீதி பாதையில் நாம் அனைவரும் கண்டிப்பாக செல்ல வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என யார் ஒருவர் நமக்கு தீங்கே செய்தாலும் அவருக்கு நன்மை செய்வது தனி மனித கடமை என்கிறார் வள்ளுவர். அது மட்டுமின்றி இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என இனிய சொற்களை தவிர்ப்பது நமது தவறு என உணர்த்துகிறார். இவ்வாறு அனைத்திலும் நீதியை நிலைநிறுத்துகிறார் வள்ளுவர். திறனல்ல தம்பிறர் செய்யின் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஒருவர் நமக்கு தீமையே செய்தாலும் அறவழியை பின்பற்றாமல் நம்மிடம் நடந்து கொண்டாலும் அதனால் நொந்து போகாமல் அவர்களுக்கு அறத்தை அல்லாது இருக்கும் செயல்களை நாம் என்றும் செய்யக்கூடாது என உணர்த்துகிறது வள்ளுவம். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் உறவு. ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளை பொருள் கேட்டான் என்றால் வலியின் கள்வன் கொடு என்று கேட்பதற்கு சமம் என்கிறது வள்ளுவம். அது மட்டுமின்றி ஓரந்து கண் போனாது இறை புரிந்து யார் மற்றும் தேர்ந்து செய் பக்தே முறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலை நின்று அரசை நடத்துவதே அரசனின் முதலாய கடமையாக இருக்கிறது என்கிறது வள்ளுவம். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் என குற்றமில்லாத ஆட்சியின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் இங்கு விளக்குகிறார். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் என்கிறார் வள்ளுவர்.
தன் நாட்டில் என்ன நடக்கிறது, தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகள் என்ன என ஒவ்வொன்றையும் ஆராயும் அரசனே மிக சிறந்து விளங்குகிறான். இல்லை என்றால் அவன் ஒரு நாளும் தனது நாட்டை இழக்கிறான் என்கிறது வள்ளுவம். தக்கார் தகவிழார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்கிறார் வள்ளுவர். அதாவது ஒருவர் செய்யும் செயலே அவரது தகுதியை சமுதாயத்தில் நிலைநிறுத்துகிறது என்கிறார். நன்மைக்கு வழிவகுக்கும் பொய்களும் அழகு என்கிறார் வள்ளுவர். பொய்மையும் வாய்வை இடைத்தை புரை தீர்ந்த நன்மை யாருக்கும் சொல். அதாவது பொய்யே கூறாத ஒரு மனிதன் ஒரு நன்மைக்காக பொய் சொல்லுகையில் அப்பொய் நன்மைக்கே என்கிறார் வள்ளுவர். இந்தியாவின் வரலாறு மிக பெரியது. இந்தியா ஒரு நாடாக இருந்ததில்லை, ஒரு அரசால் ஆட்சி செய்யப்படவில்லை. இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் பலர். இந்தியாவை ஒரு நாடாக ஆட்சி செய்ய வேண்டும் என ஆசை கொண்டவர்கள் சிலர். அதில் வெற்றி கண்டவர் அசோக சக்கரவர்த்தி. ஆனால் அவர் முழுமையாக அந்த வெற்றியை அடையவில்லை. ஏனென்றால் அவரால் தமிழகத்தை கைப்பற்ற இயலவில்லை. பிரிட்டிஷ் அரசுதான் முதல் முறையாக இந்தியாவை ஒரு நாடாக ஆட்சி செய்தது. ஆனால் அதிலும் தன்னாட்சி சமஸ்தானங்கள் இருந்தன. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை ஒரு நாடாக ஒருங்கிணைத்த பெருமை சர்தார் வல்லபாய்க்கே சேரும். அவர் நம் நாட்டின் இரும்பு மனிதர் என போற்றப்படுகிறார். அன்று முதல் இன்று வரை நமது சட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அவை திருத்தங்கள் அனைத்தும் ஏதேனும் ஒரு முறையில் திருக்குறளின் அறத்தை நாடியே இருக்கின்றது. இன்று என்னதான் தொழில்நுட்பம் நேர்த்தியாக வளர்ந்திருந்தாலும் நாம் அறத்திற்கு வள்ளுவரையே தேடுகிறோம். அரணெனப்படுவதே இல்வாழ்க்கை அஃதெனும் பிறன்பழிப்பு இல்லாயின் நன்று என அறம் இல்லற வாழ்விலிருந்தே தொடங்குகிறது என்கிறார் வள்ளுவர். என்னதான் நாம் அனைவரும் இந்தியா என ஒரே நாட்டிற்குள் வந்தாலும் நாம் அனைவரையும் இந்தியர்கள் என அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அதற்கு முன்பாக நமது சாதி, மதம், சமயம் என்ற அடிப்படையில் நம்மை நாமே பிரித்து கொள்கிறோம். இதில் முதல் பங்கு வகிப்பது சமயமும் மதமும் என்கிறார் அடிகளார். மனிதம் என்பதை விட்டுவிட்டு மதம் என்ற அடிப்படையில் நம்மை நாமே பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மொழி. மொழி உருவானதன் காரணமே கருத்து பகிர்வும் சிந்தனை பரிமாற்றமும் தான். பல இடங்கள் இருந்ததால் பல மொழிகள் தோன்றின. ஆனால் அதை காரணமாக வைத்து நம்மை நாமே பிரித்து கொள்கிறோம். பிற மொழிகளை கற்க கூச்சப்படக்கூடாது, அதே நேரம் நம் தாய்மொழியை விட்டு கொடுக்க கூடாது என்கிறார் அடிகளார். இது போல நம்மை இந்தியர் என அடையாளப்படுத்தப்பட விடாமல் தடுக்கும் எந்த ஒரு சக்தியையும் எந்த ஒரு இந்தியரும் ஆதரிக்க கூடாது, அதை நடைமுறைப்படுத்தவும் கூடாது என்கிறார் அடிகளார். இதுவே சமூக நீதி, திருக்குறள் காட்டும் நீதி என்கிறார் அடிகளார். அடுத்ததாக சிந்தனை செல்வம். ஒரு மனிதனை உருவாக்குவது அவன் சிந்தனைகளே. நம் சிந்தனைகள் தான் நமது செயல்பாடாக வெளியாகிறது. சிந்தனைகள் நம்மை நல்வழிப்படுத்தும், சில நம்மை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளும். நல்ல சிந்தனைகள் விதையாக விதைக்கப்படும் போது நல்ல செயல்களாகிய மரங்கள் விளைகின்றன. திருவள்ளுவரின் சிந்தனைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. நான் சிந்தித்தேன், 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனிதர் எவ்வாறு இன்றைய வாழ்வியல் முறைக்கு ஏற்றவாறு நீதிகளை நிலைநிறுத்தியிருக்க முடியும்? சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சிந்தனைகள் சரியாக இருந்ததால் தான் இன்றளவும் நாம் திருக்குறளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவரை போற்றி கொண்டிருக்கிறோம். சிந்தனை என்ற வார்த்தையை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போமா? சிந்தனைகள் எவ்வாறு உருவாகிறது? நாம் காணும் காட்சிகள், நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் என்பதை அடிப்படையாக கொண்டே காட்சிகள் விளங்குகின்றன. அடிகளார் காட்சியை 4 வகையாக பிரிக்கிறார். முதலில் கண்களுக்கு புலப்படும் காட்சி, இரண்டாவதாக அறிவு காட்சி, மூன்றாவதாக உணர்வு காட்சி, நான்காவதாக கடவுள் காட்சி. நம் கண்களுக்கு தெரியப்படும் காட்சி கண்களுக்கு புலப்படும் காட்சியாக விளக்குகிறார். அடுத்ததாக அறிவு காட்சி. அறிவு காட்சி என்பது கண்களுக்கு புலப்படும் காட்சியிலிருந்து வளர்ந்து வருகின்றவையே அறிவு காட்சி. அறிவு காட்சி சில நேரங்களில் அப்பட்டமான உண்மைகளை கூறும் என்கிறார். அறிவு நிலையில் இருந்து உணர்வு நிலைக்கு வளர்ச்சி அடையும் காட்சி உணர்வு காட்சி. இந்நிலையில் நெஞ்சம் நிறைந்த நிகழ்வுகள், அனுபவங்கள் கிடைக்கும். உணர்வுகள் சிறக்கும், புலன்கள் செம்மையடையும்.
உணர்வு காட்சியிலும் சிறந்தது கடவுள் காட்சி என்கிறார் அடிகளார். ஏன்? உணர்வு காட்சிகளில் சில நேரம் சில குறைகள் இருக்கலாம். ஏனென்றால் நாம் ஒரு சில நேரம் மனிதனின் மனது ஒரு மனதாக சாய்ந்து விடுகிறது. ஆனால் கடவுள் காட்சியில் எல்லைகள் கரைகின்றன, உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடிகிறது என்கிறார் அடிகளார். திருவள்ளுவர் ஞான புதல்வர். திருவள்ளுவர் கடவுள் காட்சியில் திளைத்து போனவர். திருவள்ளுவர் கடவுள் காட்சியை ஞானசாரியாக நமக்கு அவர் திருக்குறளின் மூலம் வழங்குகிறார். எழுத்துக்கள் மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து என 4 வகைப்படுகிறது. அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது அகரம் என்னும் ஆ என்னும் எழுத்தே. அகரம் இல்லையெனில் ஒளி வடிவமும் இல்லை, வரி வடிவமும் இல்லை. ஆனால் அகரத்தின் ஒளி அனைத்து இடங்களிலும் வெளிப்படையாக தெரிவதில்லை. இதை இலக்கண ரீதியாக பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை கடவுள் காட்சியோடு ஒப்பிட்டு கூறுகிறார் அடிகளார். எவ்வாறு அகரம் அனைத்திற்கும் அடிப்படையாக நின்று ஒரு மொழியை நிலைநிறுத்துகிறதோ அதுபோல கடவுள் இவ்வுலக செயல்பாட்டிற்கு அடிப்படையாக இருக்கிறார் என்பதை வள்ளுவம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என விளக்குகிறது. காணும் காட்சியின் வாயிலாக காணாதவற்றையும் காண்பது அறிவுடைமை என்கிறார் வள்ளுவர். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என நாம் எப்பொழுதும் நம் அறிவின் சிந்தனையை கொண்டே எவர் ஒருவர் எந்த கருத்தை நிலைநாட்டினாலும் அதை தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். பகை மற்றும் போர்கள் மக்களின் வாழ்வில் இன்று ஓர் அங்கமாக மாறிவிட்டது. அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய உலகத்தையே எடுத்துக்கொள்ளலாம். பகை என்பது தவறு. அது நம்மை அழிவின் பாதையில் அழைத்து செல்வதுதான். ஆனால் பகையும் நன்மையே என்கிறார் வள்ளுவர். எப்போது நம் நோக்கம் சரியாக இருக்கிறதோ அப்போது. அதாவது பகை கொள்ளும் இடம் பொருள் பொறுத்து பகை அறமாகிறது என்கிறார். ஆனால் மனித குல வரலாற்றில் தீமையை எதிர்த்து போராடிய போர்களை விட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த நடத்திய போராட்டங்களே அதிகம். ஆனால் போராட்டங்கள் இல்லை என்றால் இன்று நாம் வாழும் இந்த சுகமான வாழ்வு நமக்கு இருக்காது. எதற்காக போராடுகிறோம் என்பதை போல யாரை எதிர்த்து போராடுகிறோம் என்பதும் மிகவும் முக்கியம். நம்மை விட வலியவரிடமும் போராடக்கூடாது, நம்மை விட எளியவரிடமும் போராடக்கூடாது என்கிறார் வள்ளுவர். ஏனால் நம்மை விட வலியவரை எதிர்த்து நாம் போராடுகின்ற போது அது நம்மை நாமே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கிறார். வலியார் மாறேற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியவர் மேல் மேகப்பகை என்கிறார் வள்ளுவர். இன்றைய சூழ்நிலையில் யாசித்து வாழ்வது இழிவான செயலாக கருதப்படுகிறது. ஆனால் பாரதியோ பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை என்று பாடுகிறார். சங்கப்புலவரான ஔவையார் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறுகிறார். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் முன் தோன்றிய திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? இரத்தம் உயிர் வாழ்தல் வேண்டியதன் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என பிச்சை செய்து வாழும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதை கடவுளும் வந்து இங்கு வாழ வேண்டும் என்று கடவுளிடமே முறையிடுகிறார் திருவள்ளுவர். என எவராக இருந்தாலும் தன் நீதியில் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் முதலில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் திருவள்ளுவர் தான் முதலில் அகர முதல எழுத்தெல்லாம் என கடவுளை போற்றுகிறார். அதே போல இறுதியாக கடவுளை முறையிடுகிறார். கடவுள் இவ்வுலகத்தை ஞாபகமாக வைக்கவில்லை எனவும் அவரிடம் சண்டை போடுகிறார். இந்த 2 பகுதிகளை நான் படித்ததிலிருந்து நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன். திருக்குறளில் சில நேரங்கள் சில கருத்துக்கள் இன்றைய வாழ்விற்கு எதிர்மறைப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அதை ஆராய்ந்து நன்கு அறிந்து கொண்ட பிறகு திருக்குறளை எவ்வாறு நம் வாழ்வியலோடு இணைக்கின்றோமோ அப்போது நமது வாழ்வு சிறக்கும், உலகம் செழிக்கும். திருக்குறளை ஒரு இலக்கிய நூலாக மட்டும் பார்ப்பதை விட்டுவிட்டு அதை ஒரு வாழ்வியல் நூலாக கருதி நமது வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அருமையான உரைமா, தெள்ளத் தெளிவான உரை. சிந்தானிக்கா ஒரு சிந்தனை செல்வியாக தான் நாங்கள் பார்க்கிறோம்.
மிக அழகாக இந்த உரையை நீங்கள் எங்களுக்காக கொடுத்தீர்கள். உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இதிலே முதலிலே நீங்கள் குன்றக்குடியாளிகளின் தமிழ் பற்றி பேசினீர்கள். மிக அருமையா இருந்தது. நாங்களும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அடுத்தது, இது அரை இலக்கியம். இது எங்கும் பரவி கிடைக்கிறது. திருக்குறள் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதற்காக பல உதாரணங்கள் சொன்னீர்கள். பஸ், பேருந்துகளில், பல இடங்களில், எல்லா இடத்திலும் திருக்குறள் அழகாக எழுதப்பட்டு அது பரவி கிடக்கிறது என்பதை பற்றி கூறினார்கள். மிக அருமை. அடுத்தது, இதில் பற்றி நீதியை பற்றி பேசும்போது, மன்னவன் முறை செய்தும் காப்பாற்றும் மன்னவன் போன்ற திருக்குறளையும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போன்ற திருக்குறளையும் பல திருக்குறளையும் மேற்கோள் காட்டி மிக அருமையாக உரையாற்றுங்கள். உங்களுக்கு மிகுந்த நன்றி அம்மா. அடுத்தது, இனிய சொல் பேச வேண்டும், நடு நிலைமையோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக சொன்னீர்கள். அடுத்தது, மதத்தாலே நாம பிரிந்திருக்கிறோம், நாம் எல்லோரும் மனிதத்தை மறக்கிறோம் என்ற ஒரு வரி மிகவும் முத்தாய்ப்பாக இருந்தது. உங்களுடைய பேச்சு மிகவும் எங்களை கவர்ந்தது. அடுத்தது, நம் தமிழ் மொழியை போற்றி காக்க வேண்டும் என்று குன்றக்குடியாளர் சொல்லிய கருத்தை நீங்கள் அழகாக இயம்பினீர்கள். அடுத்தது, சிந்தனை பற்றி பேசும்போது, வள்ளுவரின் சிந்தனை சரியாக இருப்பதால் தான் இன்னும் நாம் குறளை பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் திருக்குறளை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற அழகான ஒரு கருத்தை எடுத்தீர்கள். அடுத்தது, காட்சியின் வகையை பற்றி அழகாக விவரித்தீர்கள். இதிலே கடவுள் காட்சி என்பது ஞானப்பொதுவன் வள்ளுவர் தான் என்பதை பற்றி குன்றக்குடியாளர் சொல்லியதை எடுத்து ஏம்பினீர்கள். மிக அழகாக இருந்தது. அடுத்தது, போராட்டம் பற்றி பேசினீர்கள். அடுத்தது, அது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் என்ற ஒரு இறந்தும் என்று சொல்ல வேண்டும், இறந்தும் உயிர் வாழ வேண்டும். பிச்சை பெற்று நாம் உயிர் வாழ்வதை விட அது கடவுளே கெடுக, கடவுளே கெட்டு போகட்டும் என்று வள்ளுவர் அழகாக ஆணித்தரமாக கூறியது பற்றி கூறுகள். மிகவும் நன்றி. உங்களது பேச்சு மிகவும் மடைத்திறந்த வெள்ளம் போல அழகாக இருந்தது. உங்களுக்கு எங்களது 3 அமைப்பின் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, இந்த கருத்துரை பற்றி யாராவது ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தால் தாங்கள் கையை உயர்த்தலாம். இமயவர்மன் ஐயா அவர்கள், நீங்க பேசுறீங்களா? ஐயோ, மியூட்ல இருக்கு. ஆமாங்க. வணக்கம். சிந்தானிக்கா, அதாவது என்ன மனசுல என்ன தோணிச்சோ அதை தொகுப்பாளர் கவிஞர் செல்வராஜ் அவங்க ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. சிந்தனை செல்வின்னு அதை நான் எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது அந்த பேச்சு அவ்வளவு ஆற்றொழுக்கமான ஒரு தெள்ள தெளிவான நடை. இந்த இளம் வயதுல இந்த மாதிரி ஒரு சிறப்பான பேச்சு உண்மையிலே ரொம்ப பிரமிக்க வைக்கிறது. இது இந்த பள்ளி படிக்கிற பள்ளிக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, இந்த பிள்ளைக்கும் சரி ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முதல்ல அதாவது ஏன் சிந்தனை செல்வின்னு சொன்னா, இது இந்த பிள்ளை இவங்க கொடுத்த அந்த புத்தகத்தை மட்டும் படிக்கிறது இல்லை, மற்றதையும் படிச்சிருக்காங்க. இவங்க 2ஆம் சுற்று, நம்ம பாலகிருஷ்ணன் IAS அவர்களுடைய 2ஆம் சுற்றையும் படிச்சிருக்காங்க. இது இல்லாம மற்ற புத்தகங்களையும் படிச்சு அதுல இருந்த சாரத்தையும் நமக்கு இப்ப கொண்டு கொடுக்குறாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, காட்சிகளை அவ்வளவு அழகா காட்சிப்படுத்துறாங்க 4 விதமா. அதாவது வள்ளுவர் திருக்குறள் ஒரு நிறைய திருக்குறளை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இது என்னன்னா, எல்லாராலையும் இதை ரொம்ப ஆட்கொண்டு உள்ள கொண்டு போனதால் தான் இந்த அளவுக்கு சிறப்பா பண்ண முடியுது. இந்த சிறு வயதுல இந்த அளவுக்கு மிக சிறப்பான பேச்சு. குன்றக்குடியாடிகளார் ஐயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தவத்திரு அதையும் இணைத்தே பேசிட்டு வந்தாங்க. மிக சிறப்பு. திருக்குறளுக்கு அதே மாதிரி நம்ம ஐயா இவங்க தவத்திரு குன்றக்குடியார் அடிகளுடைய 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடுற நேரத்துல இந்த மாதிரி சிறுவர்கள் இவங்க இவ்வளவு அருமையா பேசுறது ரொம்ப பாராட்டுக்குரியது. இது வாய்ப்பு கொடுத்த இந்த 3 வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசடர 3 அமைப்புகளுக்குமே ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னு, இதுல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, எதுக்கு குன்றக்குடி அடிகளார் இதுல வல்லபாய் பட்டேல்னு. அந்த பிள்ளை அது தன்னுடைய கருத்தை சொல்லிச்சு. அதை பெருசா நம்ம இதை எடுத்து இனிமே பேச வேண்டாம் தயவு செய்து. அதனால அதை இக்னோர் பண்ணுங்க. அது தப்பு இல்லை, ஒரு நாட்டை ஒன்றுபடுத்துறதுக்காக சொல்றாங்க. அதனால அதை மிகவே யாரும் அதை பத்தி பேசவே வேண்டாம் இன்னும் தயவு செய்து. நான் கூட இதை பேசியிருக்க கூடாது, இருந்தாலும் நான் பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த பிள்ளைக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த பள்ளியோடைய
ஆசிரியர்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வாழ்த்துக்கள், நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி நன்றி இமயவர்மன் ஐயா. அடுத்தது மேடம் கல்பனா சேக்கிழார், அவங்க கையை உயர்த்திருக்காங்க, நீங்க பேசலாம் மேடம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். சிந்தானிக்கா வாழ்த்துக்கள். நான் எப்பொழுதுமே வருத்தப்படுவது உண்டு, மாணவர்கள் நிறைய வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தொடக்கத்துல நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுவே எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்றேன். உங்களுடைய பேச்சு ஐயா சொன்னது போலதான், நூலை படித்து விட்டு அதை நன்றாக உள்வாங்கி அதனுடைய சாரத்தை அப்படியே கொடுத்திருக்கீங்க. அது ஒரு சிறப்பாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட சொல்ற முறையும் மிக தெளிவாக இருந்துச்சு. உங்களுடைய வார்த்தை உச்சரிக்கிற முறை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க வாழ்க்கையில இன்னும் உச்சத்தை அடைவீங்க உங்களுடைய இந்த பேச்சாற்றல்ல. எங்க எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேம்மா. மகிழ்ச்சிமா, நன்றி. நன்றி மேடம், மிக அருமையாக இருந்தது. உங்களது கல்பனாக்காக சொல்லிய வார்த்தைகள் அவளை மிகவும் ஊக்கப்படுத்தும் என்று நினைக்கிறேன். மிக அருமை. அடுத்து வேறு யாராவது தங்களது கருத்தை கூற விரும்பினால் கூறலாம். இதில் மேடம் பரிமளா மேடம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேடம், நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம் மேடம். பரிமளா மேடம். சார் சொல்லுங்க மேடம் உங்களுடைய. ஐயாவோட நூல் குறித்து நம்ம சொல்லும் பொழுது வள்ளுவர் அறம் என்ற சொல்ல புழங்கி இருக்காங்க இல்லையா, இங்க நீதி என்ற சொல்ல அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அறத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருமே நம்ம வாசிச்சிருப்போம். மனத்துக்கண் மாசு இளநாதல் அறம், அடிப்படையே அதுதான். நம்ம மனத்துல மாசு இல்லாமல் இருப்பது. அந்த மாசு அப்படின்னா என்னன்றது அடுத்த குறள்லயே வள்ளுவர் விளக்கம் கொடுப்பார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கு விழுக்காய் என்றது அறம். இன்னைக்கு அறம் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஒரு தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு பொது வாழ்வியலாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நாம அறத்தை பின்பற்றோம், நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அறம் குறித்த ஒரு பார்வையை கொடுக்கறோம் அப்படிங்கிறதும் மிக பெரிய கேள்வியாக தான் இருக்கு. அதை தொடர்ச்சியாக வள்ளுவ குழுமமும் இது சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுல தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்காங்க. அதனுடைய இதாதான் பள்ளி குழந்தைகளையும் இதுக்குள்ள சேர்த்து பேச வச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுவே ஒரு நல்ல செயற்பாடாக இருக்குது. கேக்குதாங்கய்யா? கேக்குது. சரி. அதனால தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகளை எங்களுடைய பல்கலைக்கழகத்தில இருந்தும் மாணவர்கள் இதுல பங்கேற்க இருக்கிறாங்க. அவர்களுக்கான தலைப்புகள் இன்னும் கொடுக்கப்படல. அது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல எங்களுக்கு. அது மிக விரைவா கொடுத்தா எங்களுக்கு நன்றாக இருக்கும். எங்க மாணவர்கள் அதுக்காக தயாரிப்புகள் செய்வாங்க. ஐயா, அது குறித்து சொல்லணும். கண்டிப்பா 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 அந்த தலைப்புகள்லாம் கண்டிப்பாக கதிரவன் ஐயா அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வார்கள். நீங்க அதன் பிறகு அதுக்காக நீங்க தயார் செய்து கொண்டு வரலாம். ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய கருத்துக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்த வாழ்த்துரைக்கும் மிக்க நன்றி. அடுத்து வேற யாராவது நன்றி நன்றி வேற யாரும் கருத்துரை சொல்ல விரும்புகிறீர்களா? தேவகி மேடம். தேவகி, நீங்க பேசலாம். மியூட்ல இருக்கு உங்களுக்கு. அன்மியூட் பண்ணி பேசுங்க தேவகி மேடம். ஐயா வணக்கம், நான் தான் பரிமளா. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இன்னைக்கு சிந்தானிகாவுடைய பிறந்த நாள் ஐயா. அப்படியா? ஆமா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா, மகிழ்ச்சி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வழிபடு தெய்வம் நிற்புறம் காக்க, படிதீர் செல்வமோடு
வழி வழி சிறந்து வாழ்க வளர்க. இந்த குழுவின் சார்பாக சிந்தானிகாவுக்கு, சிந்தனை செல்வி சிந்தானிகாவுக்கு எல்லாருடைய சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருக்குமா, இளமையிலே தெரியுது. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி மிக அருமையான பேச்சு. உங்களுடைய சிகரத்துக்கு நீ அடைவ. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சிந்தானிகாவை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறீங்கய்யா. பேசுங்க பேசுங்க. தொடர்ந்து அவங்க வாசிக்கிறவங்க ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்கள நேரடியா பார்த்து அவங்களுடைய நேரா பேசியிருக்காங்க. 2ஆம் சுற்று புத்தகத்தை மதிப்புரை வழங்கி இருக்காங்க. ஒரு 4000 பேருக்கு முன்னாடி மதிப்புரை கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமா, தமிழ் மீது அதிகமான ஒரு ஆர்வம் கொண்ட மாணவர் அவங்களுடைய அப்பாவும் அங்கதான் இருக்காங்க. விஜயன் தமிழ் ஆசிரியர் இங்கதான் இருக்காங்க. ஆமா, தொடர்ந்து தமிழ் புத்தகங்கள் இப்போது இருக்கக்கூடிய தற்பொழுதைய புத்தகங்கள் மட்டும் இல்லாம அவங்க திருக்குறள் போன்ற நீதி நூல்களையும் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு மாணவி. பொதுவா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பேசுவதற்கு வரமாட்டாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. தொடர்ந்து எதா இருந்தாலும் எல்லா போட்டிகள்லயும் பங்கேற்று பேசுவதற்கு ஆர்வமா இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு ஒரு தேர்வு இருந்தது அவங்களுக்கு. ஆனாலும் திருக்குறள் இந்த அவைக்காக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா ஒரு நாள் முழுவதும் அவங்க ஃபுல்லா படிச்சாங்க. நேத்தையும் அதுக்காகவே ஃபுல்லா தயாரிச்சாங்க. ஆமா, அதெல்லாம் தான் இவங்களோட சிந்தானிகாவுடைய சிறப்பாக நாங்க பாக்குறோம். அருமை அருமை அருமை. தனக்கு ஒரு தேர்வு இருந்தோம், பிறந்த நாள் இருந்தோம், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களை எல்லாம் மகிழ்ச்சது. மிக்க நன்றி சிந்தானிகா. எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி பரிமளா மேடம். நன்றி நன்றி. ஐயா, இன்னொன்னு அம்மா குறிப்பிட்டது போல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கடிவாளம் கட்டியது போல ஒரே நோக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அந்த நேரத்திலையும் தன்னுடைய கவன சிதறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேச வந்தது இன்னும் கூடுதலான சிறப்பு தாங்க. அப்போ அவரவர்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தாங்கய்யா. அருமை அருமை அருமை. இவங்க பேசியது மற்ற மாணவ மாணவிகளுக்கும் உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக இதே போன்று மற்றவர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். அடுத்து 12ஆம் ஆண்டு என்று சொல்வதெல்லாம் நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இதுக்கு ஒரு தலைமை. கண்டிப்பாக இதுல கலந்து கொண்டு எல்லோரும் கலந்து கொண்டு இதில் பேச வர வேண்டும் என்று எங்களது 3 சார்பாக நாங்கள் அழைக்கிறோம். மாணவ செல்வங்கள் கலந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. அடுத்து சிந்தானிகாவின் தந்தை இருக்கிறாரோ விஜயன் ஐயா, விஜயன் இருந்தால் நீங்கள் பேசலாம். ஐயா சக்கரபாணி ஐயா, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஐயா, மிக தாமதமாக வருந்துகிறேன். சொல்லுங்க ஐயா. சிந்தானிகாவின் பிறந்த நாளும் அதுவும் இந்த நிகழ்வு இன்று அவர் உரையாற்றும் நிகழ்வும் ஒருமித்து அமைந்தது அவர் செய்த பேரா அல்லது இந்த நிகழ்வின் பேரா தெரியவில்லை. எப்படி மீண்டும் ஒரு முறை சிந்தானிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் இந்த உரையாடியதற்காகவும் தனி வாழ்த்துக்களையும் என் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையை கேட்கவில்லை, பின்னால் யூடியூபில் கேட்டு மகிழ்கிறேன். சிந்தானிகா மென்மேலும் தமிழ் ஆர்வம் மிகுந்து தமிழ் உலகிற்கு நல்ல பணி செய்ய வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வேறு யாரும் கருத்துரை சொல்ல விரும்பினால் கண்டிப்பாக கருத்துரை சொல்லலாம். கையை உயர்த்தலாம். ஐயா, ஃபாதர் ஜான் பக்திஸ் ஐயா இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் நேற்றிலிருந்தே சரி இந்த மாணவி சிந்தனிகா அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்று அவளோடு இருந்தேன். 7 மணி என்று நான் நினைத்து விட்டேன். அதனால் 7 மணிக்கு முன்னாலே திறந்து பார்த்த பொழுது எல்லாம் முடிந்து நீங்கள் பின்னுரை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஆச்சரியமாக என்னால் இங்கே நேரம் மாற்றி விட்டார்கள். நான் இதற்காகவே என்னுடைய வேலைகள்லாம் முடித்துட்டு 7 மணிக்கு நம்ம உட்காரணும் கேட்கணும்ன்றதுக்காக இருந்தேன். ஆனா அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு. சரி, பரவாயில்லை, நான் பின்னாடி கேட்டுக்கிறேன். இருந்தாலும் அவர் இந்த மாணவியினுடைய பெற்றோர்
அந்த வகுப்பு பள்ளி நிர்வாகம் இன்னும் இந்த வலைதளத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இது போன்ற ஒரு நல்ல செயல் மாணவர்களை ஊக்கப்படுத்தும். நான் கேட்க முடியாததற்காக வருந்துகின்றேன். ஆனால் அந்த ஆர்வத்தோடு நேற்றிலிருந்து என்னுடைய வேலைகள் எல்லாம் முன்னாடியே முடித்துவிட்டு சரி 8:30 மணிக்கு கேட்க வேண்டும். எனக்கு இப்பொழுது 8:30 மணி, உங்களுக்கு 7 மணி, 11 வித்தியாசம். ஆனால் எப்படியோ தவறிவிட்டேன், மன்னிக்கணும். பரவாயில்ல ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்தாவே போதும். அந்த மாணவ மாணவிகள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது மிகவும் பெருமையா இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக போய் சேரும். உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி 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 ஐயா. அடுத்து வேறு யாராலும் தங்களுடைய கருத்தை பகிர விரும்புகிறீர்களா? நேரம் நிறைய இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ளலாம். மாணவ மாணவிகள் யாராவது இருந்தாலும் கூட பேசலாம். இதுல ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அதனால் இது கலந்து கொண்டு பேசுறதுக்கு உங்களுக்கு இது வாய்ப்பாக எண்ணி நீங்கள் கலந்து கொள்ளலாம். மேடம் கல்பனா அவர்கள் கையை உயர்த்திருந்தீர்கள். நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம் மேடம். பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசிட்டாங்க. அவங்க கையை எடுத்து வேறு யாரேனும் கருத்து கூற விரும்புகிறீர்களா? இன்றைக்கு பிறந்த நாள் என்று நினைக்கின்றேன். குறிப்பில் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு பிள்ளையாக, குடிமக்கனாக, தாய் தந்தைக்கு ஒரு நல்ல அருமையான பிள்ளையாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அடுத்து யாரேனும்? சக மாணவர்கள் யார் வேணுமா பேசலாம். மாணவ மாணவிகள் யார் வேணா பேசலாம். சிந்தானிக்காவின் பள்ளி ஆசிரியர் யாராவது இருந்தாலும் இதிலே தங்களது கருத்தை வழங்கலாம். டேனியா பேசுங்க. டேனியா. வணக்கம். வணக்கம். இவங்க பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நான் இவங்க பேசி கேட்டிருக்கேன் பள்ளியில. இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு நல்லா பேசுறாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நான் எஸ்ஆர்வி மெட்ரிக்ல படிக்கிறேன் ஐயா. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? எங்க அக்கா 11ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா. நன்றி. வெரி குட். சொல்லுங்க. என்னோட அக்கா பேசி நான் கேட்டிருக்கேன் பள்ளியில, ரீடர்ஸ் கிளப்ல எல்லாம் இருக்கும்போது கேட்டிருக்கேன் சார். ரொம்பவே நல்லா இருக்கும் ஐயா. ரொம்ப சிறப்பா, அதே மாதிரி எப்பவும் போல சிறப்பா பேசிட்டாங்க ஐயா. நன்றி ஐயா. இது போன்ற நிகழ்வுல நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஆர்வம். சென்ற வாரம் நான் கலந்துக்கிட்டேன் சார். போன வாரம் நீங்க தான் பேசுங்க. வெரி குட். வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா? வணக்கம். கேக்குதுங்களா? சொல்லுங்க. நான் இந்த யோகத் பேசுறேங்க ஐயா. எங்க அக்கா ஐடியில இருந்து. நானும் எஸ்ஆர்வி பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அக்காக்கு முதல்ல என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவங்க என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஐயா தான். முன்பே அவரு எங்க தமிழ் ஆசிரியர் எப்படின்னா, யார் இருந்தாலும் அவரு வந்தாலே கொஞ்சம் அமைதியா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆளு. அதே மாதிரி அவருடைய
பேச்சு வீச்சு எல்லாத்துமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட அவங்களோட பொண்ணுன்னு இன்னைக்கு வந்து அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துல எங்க பள்ளி ஆண்டு விழாலையும் பேசியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த கருத்து கூட்டம் நடக்கும்போது வந்து அவருடைய நேர்காணல்ல அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வந்து பேசியிருக்காங்க. எனக்கும் நானும் ஒரு பேச்சாளன் அந்த மாதிரி தான். இது வந்து கடந்த போன வாரமும் நடந்திருக்கும் போல. அடுத்த வாரம் வந்து எனக்கு ஏதேனும் வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கண்டிப்பா நன்றி. கண்டிப்பா 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 மிக அருமை யோகா. உங்களுடைய கருத்து மிக அருமையா இருந்தது. நீங்க உங்களுடைய ஆர்வம் எங்களை மிகவும் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. கண்டிப்பாக உங்க பள்ளியில் உள்ள ஆசிரியரை கான்டாக்ட் செய்து இதில் கலந்து கொள்ள நாங்கள் விளைகிறோம். நீங்கள் உங்களுடைய பள்ளி ஆசிரியரை கண்டிப்பாக அதாவது அவங்களிடம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்க கலந்து கொள்வதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. வேறு யாராலும் சொல்ல விரும்பினால், கருத்துரை சொல்ல விரும்பினால் சொல்லலாம். ஐயா சிஆர் ஐயா அவர்கள் வந்து கலந்து இந்த ஒரே நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க முடியுமோ முடியாது நினைச்சேன், நல்ல வேலையா கலந்துட்டேன். சிந்தானிக்கா உண்மையில வந்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அந்த ஒலிப்பு வந்து தமிழ் ஒலிப்பு வந்து ரொம்ப மிகச்சரியா இருந்தது, சிறப்பா இருந்தது. என்னன்னா அது குரல் போல கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 15-20 நிமிடம் பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பேசலாமே அப்படிங்கும்போது நிறுத்திட்டாங்க அவங்க. அந்த வகையில ரொம்ப இது வந்து அவங்க பேச்சு வந்து ரொம்ப தெளிவா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஒரு குரல் வந்து ஏன்னா அவங்க கொஞ்சம் அந்த பழக்கமில்லாத குரல். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து எல்லா குரலும் படிக்கல. 1330 குரலும் நம்ம திரும்ப 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 படிக்கணும். ஆனா +2 படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. 6வதுல இருந்து 8வதுக்குள்ள அது முடிச்சுக்கணும். 1330 திருக்குறள் திரும்ப 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 படிச்சிடணும். அப்படின்னா அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வராது. ஒரு குரல்ல கொஞ்சம் சிரமப்பட்டது தெரிஞ்சது. அது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த பிறந்த நாள்ல வந்து உங்களுக்கு கடவுள் எல்லா நலனும் வளனும் கொடுக்கணும்னு நான் மனமாற வேண்டி உங்களை வாழ்த்துறேன். நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, குன்றக்குடி அடிகளார் மாதிரி சிந்தனையாளர்களுடைய நூல்கள்லாம் நீங்க நிறைய படிக்கணும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் வந்து நீங்க அந்த எந்த பக்கம் வேணாலும் எடுத்து படிக்கலாம். குன்றக்குடி அடிகளார் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. தேசியமும் தமிழும் தெய்வீகம் எல்லாம் கலந்தவர் அவர். அவருடைய எழுத்துக்கள் வந்து மாணவ செல்வங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும். அந்த ஆழமா அந்த மாதிரி நூல்களை படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, இது நமக்கு பல வகையிலும் வந்து பின்னால வந்து உதவியா இருக்கும். எப்படின்னா அந்த போட்டித் தேர்வுகள் எல்லாத்துக்குமே வந்து குன்றக்குடி அடிகளார் மாதிரி அந்த சிந்தனையை வந்து நம்ம உள்வாங்கி நம்ம எழுதினோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய தாள் வந்து விடைத்தாள் வந்து மற்றதிலிருந்து தனித்து நிற்கும். அது அதனால வந்து இது தேர்வு நோக்கிலே ஆகட்டும், வாழ்வு நோக்கிலே ஆகட்டும், நீங்க குன்றக்குடி அடிகளார ஏன்னா 16 தொகுதியும் கிடைக்குது. குன்றக்குடி அடிகளார நீங்க நல்லா எப்பெல்லாம் தோணுதோ நீங்க படிங்க. குறிப்பா நீங்க மறக்காம படிக்க வேண்டிய நூல் வந்து குறட்செல்வம்னு ஒரு 100 பக்கம் வந்து அவருடைய திருக்குறள்ல வந்து சில குறள்களுக்கு எடுத்துட்டு 1 பக்கம் 1.5 பக்கம் அடிகளாருடைய கருத்து எழுதியிருப்பாரு. அதை நீங்க படிச்சு உள்வாங்கினீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஈன்ற பொழுதிலும் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு வள்ளுவர் சொல்லுவாரு. இன்னைக்கு நீங்க பேசுனது வந்து உங்க பெற்றோர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, உங்க ஆசிரியர்கள் கேட்டிருந்தாங்க, நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் மகிழ்ச்சியை அது கொடுத்தது. அந்த வகையில வந்து எல்லோருக்கும் நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. உங்க உரையின் மூலமாக பெருமை சேர்த்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. நன்றி சிஆர் ஐயா அவர்கள். அடுத்து வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பினால் அந்த கருத்தை சொல்லலாம். நேராக நம்ம நன்றி உரைக்கு சென்று விடலாம். நன்றி உரைக்கு போயிடலாம் ஐயா. சொல்றாச்சு. சரிங்க சார். இது நவீனதோறும் நூல் நூல்நயம் 94வது நிகழ்வு. இது குன்றக்குடி அடிகளாரின் பிறந்தநாள் நூற்றாண்டு சிறப்பு தொழில்நுட்பம் கலந்து கொண்ட வி சிந்தானிகா அவர்களை மிகவும் நாங்கள் போற்றி புகழ்கிறோம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ஹலோ.
சரியா கேட்கல, சொல்லுங்க ஐயா. ஐயா இணைப்புல இருக்கீங்களா? சரி, அவர் கலந்து கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். இதிலே சிந்தானிகா அவர்களுக்கு எங்களது நன்றியையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அவள் மேன்மேலும் இதிலே புகழ்பெற்று நல்ல ஒரு நிலையை அடைய நாங்கள் எல்லாம் உள்ள இறைவனை ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஐயா ராமகிருஷ்ணன் ஐயாவா? சொல்லுங்க. ஆமாய்யா ஆமாய்யா, வணக்கம் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. விட்டு விட்டு வருது. எஸ்ஆர்வி பள்ளி தமிழாசிரியர் எல்லாருமே தயாரத்தோட ஆர்வத்தோட பங்கேற்று இருக்காங்க. நான் ஒரு 2 நிகழ்வுகள் நான் பங்கேற்று இருந்தாங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. குறிப்பா குன்றக்குடி அடிகளாரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு பற்றாளர், அனைவருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியவர், சமூக சிந்தனையாளர். உண்மையிலே நான் தேடி குன்றக்குடி அடிகளாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போ வந்துச்சு மகிழ்ச்சி. இந்த உரை சில எந்த ஆசிரியரும் எழுதி கொடுக்கல. அதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா எந்த உரையுமே நாங்க எழுதி கொடுக்கறது இல்லை. எங்க அவங்களே தயாரிக்கணும், அவங்களே. இது முழுக்க சிந்தானி, இதுல எந்த பின்புலமும் அப்படிங்கறத மகிழ்வோடு தொடர்ச்சியா இந்த நிகழ்வு நல்ல சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். எங்க மாணவர்கள் தொடர்ச்சியா அதுல பங்கேற்பாங்க. அனைத்து ஆசிரியர்கள் நன்றி. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய மாணவர்களை பங்கெடுத்து ஊக்கப்படுத்துவீங்க ஐயா. மிக அருமையாக சொன்னீர்கள். சிந்தானிகா தன்னுடைய உரையை தானே தயார் செய்து வரும் எல்லா மாணவ மக்களும் தானே தயார் செய்து நன்றாக பேசுகிறார்கள். எங்களுக்கு மிகவும் ஊக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அவர்கள் மேன்மேலும் இதில் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இதிலே சிறப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர்கள் ஈடுபடுவதனால் அவர்கள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்பதை நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலே முதலில் இந்த மாணவியை பற்றிய நயமுறை சொன்ன இமயவர்மன் ஐயா அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். பாலகிருஷ்ணன் 2ஆம் சுற்று பற்றி பலரும் படித்திருப்பார்கள். அந்த சுற்றை பற்றி மதிப்புரை வழங்கிய சிந்தானிகா என்பது மிகவும் அருமை. அந்த புத்தகத்தை நாங்கள் எல்லோரும் படித்திருக்கிறோம். மிக அருமையான புத்தகம். மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலே அந்த புத்தகம் அமைந்திருக்கும். அதுல மதிப்புரை வழங்கி அதை பெருமைப்படுத்தியிருக்கு சிந்தானிகாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அதை பற்றி இமயவர்மன் ஐயா அவர்கள் சொல்லியதை பற்றி நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். மாணவிக்கு வாழ்த்துக்களை சொன்னீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இமயவர்மன் ஐயா அவர்கள். அடுத்தது இதில் பேசிய கல்பனா சேக்கிழார் அவர்கள் மாணவியினுடைய வாசிப்பு திறனை பற்றி மிகவும் வியந்து பேசினார்கள். அவருடைய வாசிப்பு திறன் மிக அருமையாக இருந்தது. எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று அவர்கள் பேசியது மிக அருமையா இருந்தது. அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது இதில் பேசிய பரிமளா அம்மையார் அறம் சமூகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய ஆதங்கம் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் அப்படிதான் இருக்கும். ஆனால் பெரும்பான்மையாக அறம் பல இடங்களில் பரவி கிடைக்கிறது. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது இது போன்ற மாணவ செல்வங்களின் கையிலே இருக்கிறதுனால் அது மேன்மேலும் அது நன்றாக விளங்கும் என்பதை நான் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தேவகி அம்மையார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிமளா அம்மையார் அவர்கள் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி வாசிப்பு திறனை பற்றி சொன்னீர்கள். அவருடைய மதிப்புரையை பற்றி 2ஆம் சுற்றின் மதிப்புரையை பற்றி சொன்னீர்கள். உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். சக்கரபணி ஐயா அவர்கள் இதில் கலந்து கொண்டு அந்த மாணவிக்கு வாழ்த்துரை சொன்னீர்கள். உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எப்போதும் இந்த நிகழ்விலே தவறாமல் கலந்து கொண்டு இந்த மாணவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்தையும்
ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் ஃபாதர் ஜான் பக்திஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் போன வாரம் பேசிய டேனியா அவர்களும் கலந்து கொண்டு இதில் அந்த மாணவியை பற்றி பேசியது எங்களுக்கு மிகவும் பெருமையா இருந்தது. உங்களுடைய வாழ்த்துக்கும் உங்களுடைய கலந்து கொண்டமைக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது யோகா என்ற ஒரு மாணவன் கலந்து கொண்டு இந்த மாணவியை பற்றி பேசியது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. கடைசியில் பேசிய சிஆர் ஐயா அவர்கள் மிக அருமையாக குன்றக்குடி அடிகளின் நூல்களை பற்றி எல்லோரும் பேச வேண்டும், படிக்க வேண்டும், அதை படித்து பயன்பெற வேண்டும் என்று மாணவிகளுக்கு அறிவுரை கூறினார்கள். கடைசியில் பேசிய தமிழாசிரியர் திரு ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் மிகவும் அருமையாக இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவருடைய சிந்தனையை கிளறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைப்பது எங்களுக்கு மிகவும் பெருமைக்குரியா இருக்குது. அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே இந்த வள்ளுவர் குடும்பம், வலைத்தமிழ், அடுத்தது கற்க கசன அமைப்பின் 3 அமைப்பினருக்கும் இதை தொய்வில்லாமல் நடத்தி கொடுத்தமைக்கு நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை மிக அழகாக பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் ஏற்ப முடிவுதான் சொல். அதுபோல இன்று இந்த சிந்தனை செல்வி சிந்தானிக்காவின் உரை இன்று மிகவும் அழகாக அமைந்திருந்தது. அவளுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த நிகழ்வை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.